Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 2 numbers and sequence. Example 2.28 solve பண்ணலாம். If L, M and nth terms of an AP are X, Y and Z respectively, then show that ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா L, M, N அப்படின்னு ஒரு மூணு டேர்ம் ஓகேவா. ஸோ டேர்ம் நேம் கொடுத்துருக்காங்க. என்ன டேர்ம்ன்றத நம்பரா கொடுக்கல, டேர்ம் நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ எல்த் டேர்ம்னா அது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, எம்த் டேர்ம்னா ஒய்யா, என்த் டேர்ம்னா இசட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம இதை எப்படி எடுக்கலாம்னா TL ஈக்குவல் டு எக்ஸ், TM ஈக்குவல் டு ஒய், TN இஸ் ஈக்குவல் டு இசட் சொல்லலாமா. TL எல்த் டேர்ம்னா எக்ஸ், so TL is equal to X. TM, mth term is Y, and then TN, nth term is Z. இதுதான் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டு ஷோ தட் சம் இது. சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், X into M minus N plus Y into N minus L plus Z into L minus M, இதை வந்து நம்ம 0 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொண்டு வரணும். பொதுவாக நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி எழுதுவோம், ஏன்றது எப்பவுமே ஏ தான் என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா, அண்ட் டின்றது தானே காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுத்துருக்குற ஒன்னொன்னுத்தையும் ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுத போகிறோம். டிஎல் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு, டிஎல் ஈக்குவல் டு எக்ஸ். இது ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது டிஎன்னு வச்சுக்கோங்க. டிஎன் அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, ரைட். அதே மாதிரி இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும், எல் போடணும். தேர்ஃபோர் ஏ பிளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். அதே மாதிரி டிஎம் எழுதலாமா, டிஎம் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா ஏ பிளஸ் m minus 1 into d equal to y. So this one is second equation. T என்ன z ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ இதுக்கு ஜென்ரல் a plus n minus 1 into d equal to z. So this one is third equation. நம்ம இதில் என்ன ப்ரூஃப் பண்ணுன்றதை நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா x into m minus n plus y into n minus l plus z into l minus m equal to 0. ஸோ நம்ம சால்வ் பண்ணி 0ன்னு கொண்டு வரணும் ஓகேவா. இதுதான் இப்போ நம்மளோட வேலை. இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக நம்ம 1 2 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதை எழுதிக்கலாமா. எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பதில் இதை எழுத போகிறேன். இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், இதை எழுதிக்க போகிறேன். சரிங்களா. ஸோ நான் எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆர்ஹெச்எஸ் நம்ம 0ன்னு ப்ரூஃப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். எக்ஸ் இன்டூ எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்டூ என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் இன்டூ எல் மைனஸ் எம் ஓகேவா. இதில் எக்ஸ்ன்றது ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டின்னு எழுதலாமா. ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி, இது அப்படியே எழுதிக்கணும் ஓகே. எம் மைனஸ் என், இந்த எம் மைனஸ் என்னன்றது இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன் ஓகேவா. அதனால தான் இதை நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது ஒய்க்கு பதிலாக ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்டூ டி என் மைனஸ் எல் அப்படி வரும் ஓகே. பிளஸ் இசட்டுக்கு பதில் என்ன எழுதலாம், ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி n l minus m. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த m மைனஸ் n ஃபஸ்ட்டு a கூட மல்டிப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் l மைனஸ் ஒன் இன்டூ டி கூட மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா. a இன்டூ m மைனஸ் n ப்ளஸ் l மைனஸ் ஒன் இன்டூ d into m minus
n. Next a into n minus l plus m minus 1 into b into n minus l plus l minus m into a plus n minus 1 into d into l minus m. ஸோ இது என்ன கான்செப்ட்னா, இப்போ a இன்ட்டு b ப்ளஸ் c அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது b இது c. அப்போ a இன்ட்டு b ப்ளஸ் சினா ஏபி. இதை எப்படி எழுதலாம், ஏபி ப்ளஸ் ஏசி. ஏவை வந்து ஃபஸ்ட்டு b கூட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் a வந்து c கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே தான் m மைனஸ் என்னை ஃபஸ்ட்டு a கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும், ப்ளஸ் ப்ளஸ் இருக்கா, அதே மாதிரி m மைனஸ் n இன்ட்டு எல் மைனஸ் 1 இன்ட்டு d. ஓகேவா? நெக்ஸ்ட்டில் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஏலாம் தனித்தனியாக எழுதிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணுறேன் நான். எம் மைனஸ் எம் ப்ளஸ் ஏ இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் ஏ இன்ட்டு எல் மைனஸ் எம். இப்போ டியில் அப்படி எழுதிக்கலாமா, ப்ளஸ் டி ஃபஸ்ட் எழுதிட்டு எல் மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் எம் plus d into n minus l into m minus 1 plus d into l minus m into n minus 1. இப்போ இது மூணுத்துலேயுமே a காமனாக இருக்கா, ஸோ அது வெளியில் எடுத்துட்டோன்னா m minus n plus n minus l plus l minus m இப்படி இருக்குமா? நெக்ஸ்ட்டு இப்போ இது மூணுத்துலேயுமே d காமனாக இருக்குது, ஸோ நான் d வெளில எடுக்கிறேன். சரியா? l minus 1 into m minus n plus n minus l into m minus 1 plus l minus m into n minus 1 a into m minus n plus n minus l plus l minus m plus d into இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா, ஃபஸ்ட்டு எல் இன்ட்டு எம், நெக்ஸ்ட்டு எல் இன்ட்டு என், அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1 இன்ட்டு என். அதே மாதிரி அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எல்எம் வச்சுக்கலாமா, அடுத்தது மைனஸ் எல்என் வச்சுக்கோங்க, மைனஸ் எம் ப்ளஸ் என்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு என் மைனஸ் 1 இன்ட்டு என் ப்ளஸ் ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம் இல்லையா. ஸோ என்எம்மா nm minus n minus lm plus n plus இப்போ இது ln minus l minus mn plus m. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் எம் ப்ளஸ் எம் ஆகிடும், கேன்சல் ஆகிடும், plus n minus n minus l plus n, so it is 0 plus அதே மாதிரி d into
ப்ளஸ் எல்எம் இருக்கா, மைனஸ் எல்எம். ஸோ ரெண்டுமே கேன்சல். அதே மாதிரி மைனஸ் எல்என்னு ப்ளஸ் எல்என் ரெண்டும் கேன்சல். ப்ளஸ் எம்மா மைனஸ் எம் கேன்சல். மைனஸ் என் ப்ளஸ் என் கேன்சல். ப்ளஸ் என்எம் மைனஸ் எம்என் ரெண்டுமே எப்படி எழுதினாலும் சேம் தானே, ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். ப்ளஸ் எல் மைனஸ் எல். ஓகே, ஸோ இதுவும் 0. ஏதாவது ஒரு நம்பரை 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஸோ a இன்ட்டு 0 0, d இன்ட்டு 0 0. ஸோ 0 ப்ளஸ் 0 0வா. a plus m minus 1 into d equal to y. a plus m minus 1 into d equal to z. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். m minus 1 into d minus n minus 1 into d equal to y minus z. d உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, md minus d. ஸோ மைனஸ் வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ இந்த டியால் இது ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். nd minus d equal to y minus z. Now md minus d மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் nd மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் d equal to y minus z. மைனஸ் d ப்ளஸ் d கேன்சல் ஆகிடும். md மைனஸ் nd equal to y minus z. ரெண்டுத்துலேயுமே d மட்டும் காமனாக வெளியே எடுத்தோம்னா m மைனஸ் n equal to y minus z. இப்போ இந்த y minus zக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், d into m minus nன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் x minus y into m plus y minus z into l plus z minus x into m equal to 0. ஸோ இதை நம்ம LHS வச்சு RHS 0 நம்ம கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்னா 1 2 3 அதை வச்சு தான் நம்ம இந்த சம் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணிடுறேன். 1 minus 2. So first equation a plus l minus 1 into d equal to x. a plus m minus 1 into d equal to y. இது ரெண்டையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். l minus 1 into d minus m minus 1 into d equal to x minus y இருக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ld மைனஸ் d d உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். மைனஸ் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் அப்படியே வெளியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டியோட மல்டிப்ளை பண்ணுறேன். md மைனஸ் d ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். ld மைனஸ் d இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் minus md minus into minus plus d okay equal to x minus y. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிடும். ஸோ ld மைனஸ் mdன்னு இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இது ரெண்டுத்துலேயுமே d காமனாக இருக்கா, ஸோ d வெளில எடுத்துட்டோம்னா l மைனஸ் m மட்டும் இருக்கும். சரியா, ரெண்டுத்துலேயுமே d வெளியே எடுத்துட்டா l மைனஸ் m இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஏன் வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணேன்னா அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கா, எக்ஸ் மைனஸ் ஒய் அதுக்கு பதிலாக நான் வந்து எல் மைனஸ் எம் இன்ட்டு டின்னு எழுதிக்கலாம் இந்த ப்ரூஃபில். ஓகேவா, அதனால தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அதாவது எக்ஸ்ன்னு இருக்கா, அதுலேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ஒய் மைனஸ் இசட் வேணும் இல்லையா. ஒய் மைனஸ் இசட் அப்படின்னா ஒய்ன்றது செகண்ட் ஈக்குவேஷன், ரைட். ஒய்ன்றது செகண்ட் ஈக்குவேஷன், இசட்ன்றது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணும், 2 மைனஸ் 3 அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும், அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ தான் ஒய் மைனஸ் இசட் கிடைக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா, இசட் மைனஸ் எக்ஸ். அப்போனா நம்மளுக்கு இசட்ன்றது தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ 3 தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா? 3 minus 1. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் a plus n minus 1 into d equal to z, a plus l minus 1 into d equal to x. சப்ராக்ட் பண்ணலாம், இது கேன்சல் ஆகிடும். n minus 1 into d minus l minus 1 into d equal to z minus x. இதில் ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு கீழே இருக்கிறத எழுதணும். சரியா? எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இசட் எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு இந்த எக்ஸ் எழுதுகிறோம், மேலே எது இருக்கோ அதுதான் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் எழுதணும். சரியா? டி உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? nd minus d minus ld minus d equal to z minus x. nd minus d minus ld plus d equal to z minus x. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு nd minus ld equal to z minus x. ஸோ n minus l மட்டும் இருக்கும், d ரெண்டுத்துலேருந்தும் காமனாக வெளியில் எடுத்துக்கணும். சரியா? ஸோ z minus x. இப்போ நம்ம ப்ரூஃப் எழுதிடலாமா? ஸோ x minus y into n plus y minus z into n plus z minus x into n. நம்ம x minus y ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், y minus z கண்டுபிடிச்சிருக்கோம், z minus xன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ இப்போ அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு x minus y, அதுக்கு பதிலாக l minus m into d. ஓகேவா? ஸோ இந்த n அப்படியே வந்துடும். ப்ளஸ் y minus z தூக்கிட்டு என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக m minus n into d எழுதலாமா? ஏன்னா நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடணும்ல. ஸோ இந்த எல்லாம் அப்படியே வரும். ப்ளஸ் z minus xக்கு பதில் n minus l into d, ரெண்டு பேருக்குமே பொதுவாக இந்த m. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் இல்லையா? ஸோ மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டி வந்து காமனாக இருக்கா? ஸோ வெளியில் எடுத்துடுறேன். ஓகே, மிச்சம் என்ன இருக்கும், எல் மைனஸ் எம் இன்ட்டு என் இருக்கும். ப்ளஸ் இந்த டேர்மில் டி வெளியில் போயிட்டுன்னா எம் மைனஸ் என் இன்ட்டு எல் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதுலேயும் டி வெளியில் போயிடுச்சா, அப்போ என் மைனஸ் எல் இன்ட்டு எம் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த எம்மை ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல் இன்ட்டு என் எல்என் மைனஸ் எம் இன்ட்டு என் எம்என் ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடணும். எம் இன்ட்டு எல் எம்எல் மைனஸ் என் இன்ட்டு எல் என்எல் ப்ளஸ் என் இன்ட்டு எம் என்எம் மைனஸ் எல் இன்ட்டு எம் எல்எம் டி இன்ட்டு ப்ளஸ் என்எல் இருக்குது. அதாவது எல்என்னாலும் என்எல் அப்படின்னாலும் சேம் தானே, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 2 into 3நாலும் 3 into 2நாலும் சேம் தானே, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருந்தால் கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் எம்என் இருக்குது, ப்ளஸ் என்எம் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் எம்எல் இருக்குது, மைனஸ் எல்எம் இருக்குது. ஸோ 0வா, டி இன்ட்டு 0 0.